கொண்டே பொசிக்கிக் கொண்டார் மன்னா. அமைச்சரே, நீங்கள் இவரிடம் என்ன சொன்னீர்கள்? கட்டுப்பாட்டை மீறி அந்த புறத்தை விட்டு இந்த இடத்துக்கு ஏனடி வந்தாய்? இன்னும் யார் கண்களை பிடுங்குவதற்காக இந்த கட்டுப்பாடு? மன்னா, சிவனேசன் தன் கண்களை பொசுக்கிக் கொண்ட கோர காட்சி என் கண்ணால் கண்டேன். அந்த கொதிப்போடு சொல்லுகிறேன், இன்று மட்டுமல்ல, எதிர்காலத்தில் பல நூற்றாண்டுகளிலும் காண முடியாத ஒரு அபூர்வ கலைஞனை நம் காலத்தில் கண்டோம். அத்தகைய கலைஞனின் கண்களை பறித்ததின் மூலம் நீங்காத பழியை நீங்கள் தேடிக்கொண்டதாகத்தான் நான் கருதுகிறேன் மன்னா. அமைச்சரே, அவர் கண்ணெழுந்ததற்கு காரணம் இவரல்ல, நான் தான். என் அழகுதான். அந்த அழகின் மீது இவர் கொண்ட வெறிதான் அவர் கண்களையே பறித்து விட்டது. உமா, மன்னா, மன்னர்கள் பிறக்கிறார்கள், சாம்ராஜ்யங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் கால வெள்ளத்தில் சாம்ராஜ்யங்கள் சரிந்து விடுகின்றன. கலைஞனும் பிறக்கிறான், காவியங்களை படைக்கிறான். அவை காலத்தையும் எதிர்த்து நின்று காலாகாலத்துக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. புரிகிறதா? பெரியவன் மன்னனா கலைஞனா? கலைஞன் தான். அவர் கண்களை பறித்து விட்டீர்களே. அமைச்சரே, இவர் செய்த தவறுக்கு பிராயச்சித்தம் நான் செய்து கொள்கிறேன். இன்று முதல் ஒரு மண்டலம் உண்ணாவிரதம் இருந்து கையில் தீச்சட்டி ஏந்தி சமயபுரத்தால் சன்னிதானத்தை சுற்றி சுற்றி வருகிறேன். கண்ணபுரத்தால் மனமிறங்கி கொடுத்தால் அந்த கலைஞருக்கு கண்ணை கொடுக்கட்டும். அதற்கு மனமின்றி எடுத்தால் என் ஜீவனையே அவர் திருப்பாதத்தில் சேர்த்துக் கொள்ளட்டும். உன்னை விட யார்
அங்கே மகாராணியார் மயக்கமாக விழுந்து கிடக்கிறார்கள். என்ன உளறுகிறார்? மகாராணி தான் இங்கு இருக்கிறார்களே. மகாராஜா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. மகாராணியார் அங்கும் இருக்கிறார்கள். என்பதை மன்னவனுக்கு உணர்த்திய மாதாவே, மகேஸ்வரி, மகாகாளி, அம்மா! தங்களுக்கு கண் பார்வை வந்து விட்டதா? ஆம் தாயே, சமயபுரத்தால் தங்கள் உருவில் வந்து எனக்கு கண் பார்வை கொடுத்தாள். தாங்கள் மேற்கொண்ட கடுமையான விரதத்தால் அன்னையின் மனம் கனிந்து விட்டதம்மா. அம்மா! அவ கண்ண புறத்தாளுங்கிறத எவ்வளவு அழகா நிரூபிச்சுட்டா பாத்தீங்களா? இப்படி அவளுடைய திருவிளையாடல சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அம்பாளை கும்பிடுறவங்களுக்கு எத்தனையோ நன்மைகள் நடந்துட்டே இருக்கு. ஆனா அவளை நினைக்காம அவளுடைய திருப்பெயர் சொல்லாம இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமோ? அதுதான் மாங்காடு காமாட்சி வேடிக்கையாக புத்தி புகட்டு இருக்கா. ஒரு விரல்ல மூணு பால் கொட்டினதுக்கு இத்தனை கத்தல. நல்ல பொண்ணுடி மணி. தேங்காய் கழுவிட்ட எல்லாம் சரியா போகும். அது இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா ஐயோ ஐயோன்னு கத்தப்படாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். மறுபடியும் சொல்றேன், ஏமத்திலேயோ சாமத்திலேயோ எப்படிப்பட்ட கஷ்டம் என்ன ஆபத்து வந்தாலும் சரி, தாயே காமாட்சின்னு ஒரு வார்த்தை சொன்னியானா போறோண்டி, அவன் ஓடி வந்துருவா. உன்னை பெற்றவ நான் கூட மெதுவாத்தான் வருவேன். அம்பா எனக்கு முன்னாடி ஓடி வந்து உன்னை காப்பாத்திடுவா. புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோ. பாலத்து போய் காமாட்சி வச்சுட்டு வந்து காமாட்சி பால் வச்சிருக்கேமா, வந்து சாப்பிடுவா. என்னடி அதிசயம்? அந்த பொண்ணு காமாட்சியம் கூப்பிட்டோட பாம்பு வந்து பால் குடிக்குது. அதுல என்னடி அதிசயம்? அந்த பொண்ணு கூப்பிட்டு கூப்பிட்டு பழக்கப்படுத்தி வச்சிருக்கு. வணக்கங்க. யாரப்பா நீ கேட்காம கொள்ளாம உள்ள வரீங்க? என் அட்டியே உங்ககிட்ட அடமானத்துக்கு வச்சிருக்கீங்களே. அட்டிக்கியா? ஓ, 5-6 வருஷத்துக்கு முன்னால. ஒரு வருஷம் கூட இருக்காருங்க. இருக்கு ஒரு வருஷமா தான் இருக்கட்டும். ஏன் இப்படி பதட்டப்படுற? என்ன இப்ப அதுக்கு? வட்டி அசல் எல்லாத்தையும் கொடுத்து நகையை வீட்டுட்டு போலான்னு வந்திருக்கீங்க. நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரிக்காதீங்க. நீங்க சிரிச்ச நகைய தொலைஞ்சதுன்னு ஊரே சொல்லுது. ஆனா பைத்தியக்காரா, அதைத்தான் நான் இப்ப சொல்ல வரேன். என்னது? ஒரு வருஷமா ஒன்னையும் காணோம், வட்டியும் கட்டல. 6 மாசத்துக்கு முன்னாடியே அது முழுகி போய் நான் ஏலத்துல விட்டுட்டேன். ஏலத்திலையா? ஏங்க எவ்வளவு நாளைக்கு தானே அது வச்சிருக்கிறது? எவ்வளவுதான் நான் நஷ்டப்படுறது? இந்த பாரு, அதெல்லாம் முடிஞ்ச போன கதை. இனிமே வேற ஏதாவது நகை நட்டு இருந்தா கொண்டா பாப்போம். முதல்ல இடத்தை காலி பண்ணு. போ போ போ.
என்னமோ நகை ஏலத்துக்கு விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். என் வீட்டு அட்டிக்கைத்தானே உன் பொண்ணு கழுத்துல போட்டு வச்சிருக்கேன். அட்டிகை கழுத்துல போட்டுக்காம பின்ன காலியா போட்டு ஏலத்துக்கு விட்டுட்டேன்னு சொன்னியா? ஏன்பா இப்படி மிரட்டுற? நான் என்னமோ ஏலத்துல தான் விட்டேன். அதுக்கு பொறுமான விலை யாருமே கேட்கல. வட்டி நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு ஏலத்துல நானே எடுத்துட்டு விட்டேன். இது நல்லா இல்ல சாமி, இது நல்லா இல்ல. என் குடும்பத்துல ஆயிரம் தராங்க சாமி. எவ்வளவு வட்டின்னு சொல்லு சாமி. பூவா பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போற சாமி. சொல்லு சாமி. நீ இத பாரு, இனிமே வட்டி வாய்தா இதெல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனம் இல்ல. உனக்கு வேணுமா விலை கொடுத்து வாங்கிட்டு போ. சொல்லி தர சாமி. என்ன விலைன்னு? என்ன ஒரு 5000 ரூபாய். 5000 ஆவி வந்ததாச்சு. ஆவி